வணக்கம் ஜோதிட நெஞ்சங்களே. இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜோதிடத்தில் லக்னம், ராசி, நட்சத்திரங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம என்ன படிக்க போகணும்னா 12 ராசி கட்டங்கள் நம்ம படிச்சிருவோம். ஒவ்வொரு கட்டத்துக்கு உண்டான காரகத்துவங்கள் படிச்சிருவோம். ப்ளஸ் ஒவ்வொரு கிரகங்களுக்கு என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத படிச்சிருவோம். இதெல்லாம் வந்து பேசிக்ஸாக படிக்க போகிறது. அதுக்கு முன்னாடி நட்சத்திரத்துக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வந்து நட்சத்திரத்தை ஃபஸ்ட்டு படிச்சுக்குங்க. நட்சத்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தசா புத்திகள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 9 கிரகங்கள் தான் தான் நம்ம தசான்னு சொல்லுவோம். 9 கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கு உள்ளேயும் வந்து நடக்கிற புத்திகள் தான் தசா புத்திகள் நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படிங்கன்னா, இங்கே பார்த்துங்க, ஃபஸ்ட்டு வந்து மேசராசியில் உங்களுக்கு வந்து எது ஃபஸ்ட்டு மேசராசியில் உங்களுக்கு எப்படின்னா கேதுவோட நட்சத்திரம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். மேஷத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அஸ்வினி. ஃபர்ஸ்ட் அஸ்வினி நட்சத்திரம் தான் ஃபர்ஸ்ட் முதல் நட்சத்திரம். காலச்சக்கரத்துக்கு முதல் நட்சத்திரம் இதுதான் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இல்லைன்னா காலபுருஷ தத்துவப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து கேது, அஸ்வினி வந்து யாரோட நட்சத்திரம்? கேது பகவானுடைய நட்சத்திரம். ஓகேங்களா? கேது திசையிலிருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திசை எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, கேது திசையிலிருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் அமைச்சு வச்சிருக்காங்க காலபுருஷ தத்துவத்துப்படி. ஓகேங்களா? பட் ஆனால் நீங்கள் வந்து என்ன நட்சத்திரத்தை நீங்கள் பிறக்கிறீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகங்கள் என்னன்னு நீங்க பார்க்கணும். அந்த கிரகத்துல இருந்தா உங்களுடைய தசா புத்திகள் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து எது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்க வந்து சப்போஸ் கும்பராசி இருக்கு, உங்களோட ராசி வந்து கும்பராசி, சதயம் நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருக்க அப்படின்னா சதயம் நட்சத்திரத்தை நீங்க 9 நவகிரகங்கள்ல வந்துட்டு சதயம் நட்சத்திரம் யாரோடது அப்படின்னு நீங்க பார்க்கணும். அது வந்து ராகுவோட நட்சத்திரம். கீழே வாங்க. ராகுக்கு வந்து 3 நட்சத்திரம் இருக்குது. ஒவ்வொரு கிரகங்களுக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. ராகுக்கு வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம். ஸோ சதயம் வந்து ஒரு நட்சத்திரம் ராகுவோடது. ஸோ நீங்கள் ராகு திசையில் பிறந்திருக்கீங்க. அப்போ வந்து ராகு திசையோடைய காலங்கள் எத்தனைன்னா 18 வருஷம் தசை நடக்கும். ராகு வந்து 18 வருஷம் தசை நடத்துவார். நீங்கள் வந்து எந்த டைமில் பிறக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ராகு திசையில் சப்போஸ் 1 வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம், இல்லை 4 வருஷம் 3 வருஷம் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ரிமைனிங் இருக்கிற வருஷம் எவ்வளோன்னா, நீங்கள் பிறந்த உடனே 3-4 வருஷம் மிச்சமாக இருக்கும் ராகு திசையில். ஸோ நீங்கள் வந்துட்டு 3-4 வருஷம் ராகு திசையை முடிச்சிருவீங்க. அடுத்த திசை என்ன வரும்னா, ராகுக்கு அடுத்தது வந்து குரு திசை தான் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் உங்களுக்கு இந்த ஆர்டர் தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் குரு திசை 16 வருஷம். அதுக்கப்புறம் சனி திசை, புதன், மறுபடியும் மேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன். எல்லா திசைகளையும் முடிச்சவங்க யாருமே அது வரைக்கும் உயிரோடு இருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா 100 வருஷம் 90 வருஷம் தான் நம்முடைய மேக்ஸிமம் கால்குலேஷன், லிவிங் இயர்ஸ் வந்து கால்குலேஷன். ஓகேங்களா? ஓகே, இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எந்த நட்சத்திரத்தில் நீங்க பிறக்கிறீங்களோ அந்த நட்சத்திரத்துல தான் உங்களுடைய திசை இல்ல தசா ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷபராசியில ரோஹிணி நட்சத்திரத்தில் நீங்க பிறக்கிறீங்க அப்படின்னா, ரோஹிணி நட்சத்திரம் யாருடைய எதனுடைய கிரகம் அப்படின்னு நீங்க பார்க்கணும். இங்க பாருங்க, ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ரோகிணி வந்து சந்திரனுடைய நட்சத்திரம். அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு சந்திர திசை தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் திசையா இருக்கும். சந்திர திசை முடிஞ்சு நீங்க செவ்வாய்க்கு வருவீங்க. செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன். ஓகேங்களா? இதுதான் ஆர்டர். ஸோ வந்து பேசிக்கா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரங்கள் வந்து எந்தெந்த கிரகம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கணும். 9 நவகிரகங்கள் இருக்கு. இதுதான் ஆர்டர். கேது, சுக்கிரன், சூரியன், செவ்வாய், ராகு, சனி, புதன். ஓகேங்களா? இப்படி கேதுக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. அஸ்வினி, மகம், மூலம். சுக்கிரன் வந்து பரணி, பூரம், பூராடம். சூரியன் வந்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். சந்திரன் வந்து ரேவதி, அஸ்தம் இல்ல அஸ்தம் சொல்லுவாங்க, திருவோணம். செவ்வாய்க்கு வந்து மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இப்போ ராகுக்கு வந்துட்டு திருவாதிரை, சுவாதி, சதயம். குருவுக்கு வந்துட்டு புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. சனி வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி. புதனுக்கு வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இப்போ இதில் இன்னொரு உங்களுக்கு குழப்பம் வரும். இதை நீங்கள் படிச்சுக்கணும். இந்த ஆர்டரில் வந்துட்டு கிரகங்களை படிச்சுட்டு ஒவ்வொரு கிரகங்களுக்கு என்ன நட்சத்திரங்கள் நீங்கள் படிச்சுக்கணும். படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன். மனப்பாடம் பண்ணிட்டு இந்த நட்சத்திரங்களை வந்துட்டு இந்த ராசி கட்டத்தில் 12 ராசி கட்டத்தில் எங்கெங்க வருது அப்படிங்கிறத வந்துட்டு மனப்பாடம் பண்ண முடியாது. ஆனால் ஒரு லாஜிக் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ராசியில் ஆரம்பிச்சு 12வது ராசியில் முடிப்போம். ஒவ்வொரு ராசியிலையும் 3 நட்சத்திரம். ஸோ 12 × 3 36 வரும். ஏன் அப்படி வருதுன்னா, மொத்தம் இருக்கிற நட்சத்திரங்கள் வந்து 27 தான். ஆனால் 36 வரும். ஏன்னா சில நட்சத்திரங்கள் உடைபெற்று இருக்கும். உடைபெற்றுனா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். ஒரு நட்சத்திரம் வந்துட்டு ஒரு பாதம் ஒரு ராசியில் இருக்கும். இன்னும் 2-3 பாதம் வேற ராசிக்கு போயிடும். இதே உங்களுக்கு எப்படி நாங்கள் காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க கேது தான் நீங்க எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கேதுக்கு 3 நட்சத்திரம், அஸ்வினி, மகம், மூலம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுன்னா, அஸ்வினி நட்சத்திரம் வந்து எழுதிக்கங்க. மேஷ ராசியில இங்கதான் ஸ்டார்ட் ஆகும் அஸ்வினி. இப்போ நீங்க எழுதிட்டு அடுத்த மகம் அப்படிங்கிற நட்சத்திரத்தை எங்க போடணும், 5வது கட்டத்தை நீங்க போடணும். 1 2 3 4
5 சிம்மத்தில் நீங்கள் போடணும். அஸ்வினி மகம். ஓகேங்களா? அது 1 5 அதுக்கப்புறம் 9 நீ போடணும். அதான் ஆர்டர் வச்சுக்கணும். 1 5 9 வந்து நம்ம ராசியில் வந்துட்டு திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த இதில் நீங்கள் போட்டு இந்த நட்சத்திரம் போட்டு ஃபில் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் போட்டீங்க அஸ்வினி மகம், இன்னொரு லாஸ்ட் வந்து மூலம். ஓகேங்களா? இப்போ இது முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ டிக் பண்ணிட்டேன். கேதுவோட நட்சத்திரத்தை நம்ம ஃபில் பண்ணிட்டோம் கட்டத்தில். எங்கெங்க வரும்? இப்போ சப்போஸ் ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க வந்து என்னோட ஆளுமையில் இருப்பாங்க. மகம் வந்து யாரோடது? கேதுவோட நட்சத்திரம். இன்னொரு பழமொழி கூட இருக்குதுங்க, மகம் ஜெகம் ஆளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து கேது வந்து பாவ கிரகம் தான். ராகுவும் கேதுவும் பாவ கிரகம் தான். அதனால் கேது வந்துட்டு நல்லது பண்ண மாட்டார் அப்படின்னு கிடையவே கிடையாது. அப்படி நல்லது பண்ண மாட்டார் அப்படின்னா அப்பயே அந்த பழமொழி கேதுவோட நட்சத்திரத்துக்கு ஏன் அந்த பழமொழி இருக்கு? மகம் ஜெகம் ஆளும் அப்படின்னு ஏன் வச்சிருக்கிறாங்க? அதனால தான் சொல்கிறேன், நட்சத்திரத்துங்களுக்கு வந்து ஒரு தனி சிறப்பு இருக்குதுங்க. அதை தான் நம்ம வந்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து சுக்கரன் போகலாம். சுக்கரன் வந்து 3 நட்சத்திரம், பரணி பூரம் பூராடம். அடுத்து பரணி கீழே எழுதிங்க. அதே சேம் ஆர்டர் தான், பரணி பூரம் பூராடம். ஓகேங்களா? இப்போ இது முடிச்சிட்டோம். சுக்கரனுடைய நட்சத்திரம் எழுதி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்துட்டு சூரியன் போகும். கிருத்திகை உத்திரம் உத்திராடம். அதே ஆர்டர் தான், சேம் எழுதிங்க. கிருத்திகை உத்திரம் உத்திராடம். ஓகேங்களா? இப்போ இந்த 3 நவகிரகங்களுடைய நட்சத்திரங்கள் முடிச்சிட்டோம். 3 3 6 9 நட்சத்திரங்கள் முடிச்சிட்டோம். நம்ம 3 கட்டம் ஃபில் ஆயிடுச்சுங்களா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மேச ராசியில் எத்தனை நட்சத்திரம், என்ன நட்சத்திரம் இருக்கும், சிம்மத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கும், தனுசுல என்னென்ன நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஏன்னா இது இருந்தாலும் இங்கே இது வந்துட்டு போட்டு டிரைவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இதே மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இதில் பார்த்த உடனே சப்போஸ் தனுசு ராசி நான் பிறந்திருக்கேன், உத்திராடம் நட்சத்திரம் அப்படின்னு உடனே பார்த்துக்கலாம். கிருத்தி உத்திரம் உத்திராடம் யாருடைய நட்சத்திரம் பிறந்திருக்காங்க? சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. ஸோ சூரியனுடைய அவங்களுடைய ஆளுமை வந்து அவங்களுடைய குணங்கள் வந்து ஒன்றா பிரதிபலிக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்துட்டு சந்திரன் போவோம். சந்திரன் வந்து அடுத்த கட்டத்துக்கு போட்டுக்கோங்க. ரேவதி அஸ்தம் திருவோணம். ரேவதி அதே மாதிரி தான். இப்போ இங்கே வந்து 1 ஸ்டார்ட் ஆனால் 5 9 போனோம். அதே மாதிரி இது 1ன்னு வச்சுக்கோங்க. 1 5 9 அது மாதிரி நீங்கள் வந்துடணும். ரேவதி அஸ்தத்துக்கு இங்கே வந்துடுங்க. ரேவதி அஸ்தம் திருவோணம். அஸ்தம் 1 2 3 4 5 திருவோணம். ஓகேங்களா? இப்போ முடிச்சிட்டோம். அடுத்தது சந்திரனுடைய நட்சத்திரம் எழுதிட்டோம். அடுத்தது செவ்வாயோட மிருகசீரிடம் சித்திரை அபிட்டம். மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம். ஓகேங்களா? இப்போ முடிச்சிட்டோம். இப்போ இந்த 2 நவகிரகங்களுடைய நட்சத்திரங்கள் எழுதி முடிச்சிட்டோம். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணால் ராகுபடுறது வந்துட்டு கீழே இதுக்கு நீங்கள் எழுதிடாதீங்க கீழே. ஏன்னா ஃபர்ஸ்ட் 1 5 9 முடிச்சிட்டோம், ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஸோ ரெண்டாவது அடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா 2 நட்சத்திரத்தங்களாம் நீங்கள் எழுதிட்டு வரணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா